திரையுலகில் இயக்குனர் வி சாந்தாராமை தனது ஆசான்களுள் ஒருவராக எம்ஜிஆர் கருதினார். ஹிந்தியில் தோ ஆங்கே பாராஹாத் என்கிற பெயரில் வி சாந்தாராம் தயாரித்து இயக்கிய படம்தான் தமிழில் உதயம் புரொடக்ஷன் சார்பில் எம்ஜிஆர் நடித்த வெற்றி படமான பல்லாண்டு வாழ்க்கை என்கிற பெயரில் ரீமேக் ஆனது. சந்தர்ப்பவசத்தால் குற்றம் செய்துவிட்டு தண்டனை அடைந்த கைதிகளும் மனிதர்கள்தான் என்பதை விளக்கும் வகையில் கொடுங்குற்றங்கள் செய்த கைதிகள் 6 பேரை மனம் திருந்தியவர்களாக மாற்றும் ஜெயிலர் ராஜன் பாத்திரத்தில் அப்படத்தில் எம்ஜிஆர் சிறப்பாக நடித்திருந்தார். சரி, அண்ணா சிறை சென்றுள்ளார், கலைஞர் சிறைவாசம் அனுபவித்தார், அவ்வளவு ஏன் ஸ்டாலின் கூட மிசாவோ அல்லது வேறேதோ ஒரு காரணத்துக்காக சிறைவாசம் அனுபவித்துள்ளார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதற்காவது சிறை சென்றிருக்கிறாரா என்கிற கேள்வி பலருக்கும் இப்போது வரை மனதை அரித்துக் கொண்டே இருக்கும் ஒரு கேள்வி. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். எம்ஜிஆர் பல்லாண்டு வாழ்க என்கிற இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை எம்ஜிஆருக்கு ஏற்படுத்தியதே எம்ஜிஆர் அனுபவித்த அந்த 4 நாட்கள் சிறைவாசம்தான். ஆம், எம்ஜிஆரும் கைது செய்யப்பட்டு சிறை சென்றிருக்கிறார் என்பது எம்ஜிஆர் ரசிகர்களே பலர் அறிந்திராத செய்தி. சிறைக்கு சென்றது மட்டுமல்ல, அங்கே இருந்த 4 நாட்களிலேயே தரமான சம்பவங்களையும் செய்தார் என்றால் நிச்சயம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக இருந்தபோது அதில் எம்ஜிஆர் கலந்து கொள்ளவில்லை என்று அவரை பற்றி விமர்சனங்கள் எழுந்ததுண்டு. அந்த சமயத்தில் 1000ல் ஒருவன் படப்பிடிப்புக்காக அவர் கோவா சென்றிருந்தார். அறிஞர் அண்ணா மற்றும் திமுகவின் சம்மதத்தோடு தான் அவர் சென்றிருந்தார். ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக நீண்ட போராட்டத்தை தொடங்கி நடத்துவதற்கான ஆயத்தங்களில் 1960ஆம் ஆண்டு முதலே திமுக ஈடுபட்டது. திமுக பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் ஹிந்தி எதிர்ப்பு அறப்போராட்ட குழு அமைக்கப்பட்டது. 1960 ஜூலை 15இல் அறப்போராட்ட குழு கூட்டம் ஈவேகி சம்பத் தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் போராட்டங்களில் கலந்து கொள்வதிலிருந்து மாணவர்கள், நடிகர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் ஆகியோருக்கு விலக்களிக்கப்பட்டது. படிக்கும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது. திமுகவினர் மீது வழக்குகள் போடப்பட்டால் அவர்களுக்கு உதவ வழக்கறிஞர்கள் தேவை. உயிர் காக்க வேண்டிய பொறுப்பு மருத்துவர்களுக்கு உண்டு. போராட்டத்தில் ஈடுபட்டு நம்முடைய சினிமா மற்றும் நாடக கலைஞர்கள் சிறை செல்ல நேர்ந்தால் அதன் பிறகு 15 ஆண்டுகளுக்கு கலைத்துறை நம் கையை விட்டு போய்விடும். எனவேதான் இவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. கலைஞர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதில் எம்ஜிஆருக்கு கூட என் மீது கோபம் என்று சென்னை கோடம்பாக்கத்தில் 1960 ஜூலை 31ஆம் தேதி நடந்த ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டத்தில் அண்ணா விளக்கம் அளித்தார். சினிமா கலைஞர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதால் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் எம்ஜிஆர் கலந்து கொள்ளவில்லை. போராட்டம் தீவிரமாக இருந்ததால் 1000ல் ஒருவன் படம் வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்து ஓடியும் விழா கொண்டாடப்படவில்லை. நாட்டில் நிலவும் சூழ்நிலை காரணமாக விழா கொண்டாடப்படவில்லை என்று நாளிதழ் விளம்பரம் கொடுக்கப்பட்டது. என்றாலும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு முன்பாகவே எம்ஜிஆர் சிறை சென்றிருக்கிறார். இது பற்றி மற்ற சில சோ கால்டு தலைவர்களைப் போல எம்ஜிஆர் வெளியில் அதிகம் சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொண்டதில்லை. 1958ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அப்போது பிரதமராக இருந்த நேரு சென்னை வந்தபோது அவருக்கு திமுக சார்பில் கருப்பு கொடி காட்ட தீர்மானிக்கப்பட்டது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் நடிகர்களுக்கு உடைகள் தைப்பதற்காக இருந்த தையல் மிஷின்கள் மூலம் இரவு பகலாக கருப்பு கொடி தயாரிக்கும் பணி நடந்தது. போராட்டத்துக்கு 2 நாட்கள் முன்னதாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது படலம் தொடங்கியது. அப்போது நள்ளிரவில் எம்ஜிஆர் கைது செய்யப்பட்டார். மேலும் நடிப்பிசை புலவர் KR ராமசாமி, நடிகமணி TV நாராயணசாமி, SS ராஜேந்திரன், வளையாபதி, முத்துகிருஷ்ணன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். முதலில் எம்ஜிஆரை சைதாப்பேட்டை காவல் நிலையம் கொண்டு சென்று காலையில் சென்னை மத்திய சிறையில் அடைத்தனர். எம்ஜிஆர் 4 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேரு சென்னை வந்து சென்ற பின் எம்ஜிஆர் விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது சிறைச்சாலை விதிகளை எம்ஜிஆர் முழுமையாக கடைபிடித்தார். சிறையில் சிவப்பு அரிசி சோறுதான். மற்றவர்கள் சாப்பிட முடியாமல் சங்கடப்படுகையில் எம்ஜிஆர் எந்த சலனமும் இன்றி சாப்பிட்டார். இரவில் சிறை அறைக்குள் அடைத்துவிட்டு காலையில் தான் திறந்து விடுவார்கள். தாகம் தீர்த்து கொள்ள மண்பானையில் தண்ணீர், அருகே தகர டப்பா, அதிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டும். அறையின் மூலையில் 2 சட்டிகள், அதுதான் கழிப்பிட வசதி. அப்போதே எம்ஜிஆர் திரையுலகின் உச்ச நட்சத்திரம். வாய்ப்புகளும் வசதிகளும் வந்துவிட்டன. என்றாலும் சிறையில் இந்த அசௌகரியங்களை எம்ஜிஆர் பொருட்படுத்தவில்லை. இதையெல்லாம் முகமலர்ச்சியுடன் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு பஞ்சனையும் ஒன்றுதான், கட்டாந்தரையும் ஒன்றுதான். சிறைக்கு உள்ளேயும் எம்ஜிஆரின் வள்ளல் தன்மை வெளிப்பட்டது. எம்ஜிஆர் சிறையில் இருக்கிறார் என்றதும் சட்டத்துக்கு உட்பட்டு அவருக்காக பழங்கள், உணவுப் பொருட்களை வெளியிலிருந்து கட்சியினரும் ரசிகர்களும் பொதுமக்களும் அனுப்பி வைத்தனர். அவற்றை சிறை கைதிகளுக்கு பகிர்ந்து அளித்துவிட்டு எல்லோருக்கும் கிடைத்ததை உறுதி செய்த பிறகே எம்ஜிஆர் சாப்பிடுவார். கைது ஆனவர்களில் பலரை சாதாரணமாக C வகுப்பில் அடைத்தனர்.
எம்ஜிஆருக்கு மட்டும் பி வகுப்பு அளிக்க சிறை நிர்வாகம் அனுமதி அளித்தது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே வகுப்பு கிடைத்தால்தான் தானும் பி வகுப்பில் இருக்க முடியும் என்று எம்ஜிஆர் போர்க்கொடி தூக்கினார். அதன் பிறகே அவருடன் கைதான பலர் பி பிரிவுக்கு அனுப்பப்பட்டனர். அந்த வகையில் சிறைவாசம் அனுபவித்தவர் மட்டுமல்ல, சிறையிலும் தன்னை சேர்ந்தவர்களுக்காக உரிமை குரல் எழுப்பியவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு வெளியிடப்பட்ட முதல் படமாக இதயவீணை வெளியானது. புகழ்பெற்ற தயாரிப்பாளரான உதயம் புரொடக்ஷன்ஸ் SV.S. மணியன் இந்த படத்தை தயாரித்திருந்தார். இவர் தயாரிப்பையும் தாண்டி ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் என்பதுடன் எம்ஜிஆர் கதை இலாகாவிலும் முக்கிய பங்கு பெற்றவர். இதயவீணை மற்றும் சிரித்து வாழ வேண்டும் 2 வெற்றி படங்களுக்கு பிறகு மறுபடியும் எம்ஜிஆரை மீண்டும் நடிக்க வைத்து படம் எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உதயம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திற்கு தோன்றியது. இந்த படம் உருவானதன் பின்னணியில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துள்ளன. எம்ஜிஆருக்கு பொருத்தமாக கதை சொல்ற அளவிற்கு ஒரு கதாசிரியர் வேண்டும். அப்படி கிடைத்தாலும் அவரோடு ஒத்துப்போகிற அளவிற்கு அந்த கதாசிரியர் இருக்க வேண்டும். எம்ஜிஆர் சொல்கின்ற நியாயமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் என தேடி அலைந்ததில் அப்படி யாரும் கிடைக்கவில்லை. இறுதியில் ஹிந்தியில் வெளிவந்த ஒரு படத்தை போய் பார்த்தார்கள். அந்த படம் எம்ஜிஆருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நம்பினார்கள். அந்த படத்தின் தமிழ் ரீமேக் உரிமையை வாங்குவதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த செய்தி எம்ஜிஆர் காதுகளுக்கு எட்டியது. உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர்களை நேரில் அழைத்து பேசினார். என்ன படம் அது, யாருடைய படம் என்று கேட்டவருக்கு அது புகழ்பெற்ற இயக்குனர் சாந்தாராமின் தோ ஆங்கே பாரத் படம் என பதில் சொன்னார்கள். இயக்குனர் சாந்தாராமை எம்ஜிஆர் தனது குருவாக நினைத்து மதித்தவர். அப்படியா, சாந்தாராமின் படம்னா போட்டு காட்டுங்க பார்க்கலாம் என்றார் எம்ஜிஆர். உதயம் புரொடக்ஷன்ஸ் மணியனும் வித்வான் வே லக்ஷ்மணனும் படம் பார்க்க ஏற்பாடு செய்தார்கள். எம்ஜிஆர் படத்தை பார்த்தார். ஒரு ஜெயிலர் கொடூரமான கைதிகளை தனது பொறுப்பில் வெளியே கொண்டு வந்து தனி இடத்தில் வைத்து அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்கிறார். இறுதியில் ஜெயிலரை கொலை செய்துவிட்டு கைதிகள் தப்பி ஓடிவிடுகிறார்கள். இதுதான் அந்த ஹிந்தி படத்தின் கதை. படத்தை பார்த்த எம்ஜிஆர் எந்த கருத்தும் சொல்லாமல் எழுந்து வெளியே போனார். அவரை தொடர்ந்து போன மணியனும் வித்வான் லக்ஷ்மணனும் இந்த படத்தின் தமிழ் ரீமேக் ரைட்ஸை வாங்கிவிடலாமா என்று கேட்டார்கள். இந்த படத்தை அப்படியே எடுக்க வேண்டும் என்றால் எனக்கு பொருத்தமாக இருக்காது. கிளைமேக்ஸை மாற்ற வேண்டும். ஜெயிலரால் வெளியே அழைத்து வரப்பட்ட கைதிகள் இறுதியில் திருந்தினார்கள் என முடிய வேண்டும். எனது படம் பார்க்க வருகிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எதிர்மறை சிந்தனையை விதைக்கக்கூடாது. இந்த படத்தை உண்மையான கைதிகளை பார்த்தாலும் அவர்கள் மனம் திருந்த வேண்டும். அப்படிப்பட்ட கருத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் சம்மதித்தால் ரைட்ஸ் வாங்குங்கள், இல்லை என்றால் என்னை விட்டுவிடுங்கள், வேறு யாராவது வைத்து படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் பேச்சை கேட்டதும் உதயம் புரொடக்ஷன்ஸ் அதிபர்கள் அலறினார்கள். ஐயையோ, உங்களை வைத்துதான் நாங்கள் படம் எடுப்போம், நீங்கள் சொன்னபடியே இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை மாற்றி எடுப்போம் என்றார்கள். அதற்கு எம்ஜிஆர், கிளைமேக்ஸ் காட்சியை மாற்றி எடுப்பதாக இருந்தால் இயக்குனர் சாந்தாராமிடம் எடுத்துச் சொல்லி அதற்கும் அனுமதி பெற்று வாருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார். எம்ஜிஆரின் கருத்தை சாந்தாராமிடம் தெரிவித்து அனுமதி பெற்று சில மாற்றங்களுடன் கிளைமேக்ஸ் காட்சியையும் மாற்றி படத்தை எடுத்தார்கள். படமும் வெளிவந்து பெரும் வெற்றி பெற்றது. அந்த படம்தான் பல்லாண்டு வாழ்க. எம்ஜிஆரை பொறுத்தவரை தன்னை தேடி வரும் வாய்ப்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னுடைய படத்தை பார்க்க வரும் ரசிகர்களுக்கு அதன் மூலம் நம்பிக்கையூட்டும் வகையில் என்ன கருத்தை சொல்ல போகிறோம் என்பதுதான் முக்கியத்துவம் கொடுப்பார். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த படம். சரி, இயக்குனர் சாந்தாராம் பல்லாண்டு வாழ்க படத்தை பார்த்துவிட்டு என்ன சொன்னார்? சினிமா ஆரம்பித்த புதிதில் வெளிப்புற இடங்களில் தான் படப்பிடிப்பு நடக்கும். அதன் பின் ஸ்டுடியோ, அவைகளின் லைட்டிங் முறையெல்லாம் வந்தது. ஆனால் வெளிப்புற படப்பிடிப்பில் வெயிலின் வெளிச்சத்தை வடிகட்டி அந்த ஒளியில் படம் எடுப்பார்கள். எம்ஜிஆர் துணை வேடங்களில் நடித்த மாயா மச்சிந்திரா படத்தின் சில காட்சிகள் கல்கத்தாவில் எடுக்கப்பட்டன. அதில் எம்ஜிஆர் வெள்ளை துணிக்கூரையை இழுத்து பிடிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தார். உலக புகழ்பெற்ற இயக்குனர் சாந்தாராம் அங்கு அவரை அப்போது பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு பிரமிப்பாக இருக்கும். அதன் பின் எம்ஜிஆர் பணக்கார குடும்பம் படப்பிடிப்புக்காக கல்கத்தா போயிருந்த போது இயக்குனர் சாந்தாராமை மீண்டும் பார்த்தார். அப்போது அவருடன் சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்தார். உங்கள் படத்தை பார்த்தபோது அதில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீர்கள் என்று எம்ஜிஆர் சொன்னார். அதற்கு சாந்தாராம் சொன்னார், தொழிலில் உள்ள கஷ்டங்களை சுகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படத்திற்கு நானே 2 நாள் ஸ்டார்ட் சொல்லியும் கிளாப் அடித்தும் உள்ளேன். என்னை புதுமை டைரக்டர் என்று சொல்வார்கள். நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. சினிமா செயற்கை என்று பலர் நினைக்கிறார்கள். நான் இயற்கையை படமாக்குகிறேன் என்றார். சாந்தாராமின் ஆக்கமும் அறிவுபூர்வமான வார்த்தைகளும் புரட்சி தலைவருக்கு இதயத்தில் கனிந்து கொண்டே இருந்தது. அவர் கைகளுக்கு முத்தம் தந்துவிட்டு வந்தார் புரட்சி தலைவர். அதன் பிறகு பல்லாண்டு வாழ்க படம் வெளியான பிறகு மீண்டும் ஒரு நாள் சாந்தாராமும் எம்ஜிஆரும் சந்தித்தனர்.
பல்லாண்டு வாழ்க படத்தை பார்த்துவிட்டு இப்படியும் இக்கதையை படமாக எடுக்கலாம் இல்லையா, எவ்வளவு வித்தியாசமாக சிந்தித்திருக்கிறீர்கள் என்று எம்ஜிஆரிடம் கேட்ட சாந்தாராம், ஆனால் படத்திற்கு இவ்வளவு கவர்ச்சியான பாடல்கள் காட்சி தேவையா என்று கேட்டார். அதற்கு எம்ஜிஆர், என் ஆடியன்ஸ் வேறு, உங்கள் ஆடியன்ஸ் வேறு. என் படத்தில் பாடல் காட்சிகள், சண்டை காட்சிகள் என எல்லா அம்சங்களையும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள். நான் அப்படியே ரசிகர்களுக்கு கொடுத்து பழகிவிட்டேன். இது உங்கள் பாணியில் என் ரசிகர்களுக்காக எடுத்த படம். கிளைமாக்ஸ் காட்சியை மாற்றுவதற்கு தான் உங்களிடம் அனுமதி வாங்கினோம். பாடல் காட்சிகள் குறித்து உங்களிடம் அனுமதி வாங்கவில்லை. அதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்று கூறினார் எம்ஜிஆர். இருந்தாலும் படம் ஜனரஞ்சகமாக, கமர்ஷியலாக நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினார் மாபெரும் இயக்குனர் சாந்தாராம். அந்த வார்த்தையை எம்ஜிஆர் பெரிய பொக்கிஷமாக கருதினார். ஏனெனில் எம்ஜிஆர் உயர்வாக மதிக்கும் குரு அவர். அவரே பாராட்டினால் மெய்சிலிருக்கும் தானே. அடுத்த பல்லாண்டு வாழ்க படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி பற்றி கட்டாயம் சொல்லியாக வேண்டும். எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் பல காட்சிகள் கர்நாடகா மாநிலம் கலசபுரா என்கிற இடத்தில் படமாக்கப்பட்டன. அங்கு கதைக்கு ஏற்றபடி பாலடைந்த கட்டிடம் போல செட் போட வேண்டும். 2-3 முறை அமைத்தும் பலத்த காற்றடித்து செட் வீணாகிவிட்டது. காற்று சுழன்றடிக்காத இடமாக பார்த்து செட் அமைக்கும்படி எம்ஜிஆர் சொல்லிவிட்டார். காற்று அடிக்காத பகுதியாக பார்த்த இடமும் ஒரு குன்று பகுதி. அந்த இடத்தில் செட் போட வேண்டும் என்றால் அங்கு பொருட்கள் வந்து சேர நேரமும் செலவும் அதிகமாகும் என்பதால் படக்குழுவினருடன் எம்ஜிஆர் கலந்து ஆலோசித்தார். அந்த ஊர் மக்களின் பிரதான தொழில் கல் உடைப்பது. அங்குள்ள மக்களையும் படப்பிடிப்புக்கு வந்த தொழிலாளர்களையும் கொண்டே சிறு குன்றை உடைக்கச் செய்து பெருங்கற்களை கொண்டு பலமான காற்றடித்தாலும் அசைக்க முடியாதபடி பாலடைந்த வீடு போன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. இதில் ஒரே கல்லில் 3 மாங்காய் அடித்து விட்டார் எம்ஜிஆர். படப்பிடிப்புக்கு குறைந்த செலவில் செட் தயாரானது. குன்று உடைக்கப்பட்டதால் அவ்வளவு காலமாக குன்றை சுற்றி ஊருக்கு வர வேண்டிய கஷ்டம் நீங்கி நேர்வழியில் செல்ல மக்களுக்கு பாதை கிடைத்தது. முக்கியமாக கல் உடைப்பதன் மூலம் அந்த ஊர் மக்களுக்கு 1 மாதத்துக்கு வேலை கிடைத்தது. அப்போது நெகிழச் செய்யும் ஒரு சம்பவம் நடந்தது. குன்றை உடைக்கச் சொன்ன எம்ஜிஆர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. பலர் தடுத்தும் விரைவில் வேலையாக வேண்டும், எல்லோரும் சேர்ந்து செய்தால்தான் முடியும் என்று கூறி மக்களுடன் சேர்ந்து தானும் கல் உடைத்தார். தான் சொன்னதற்கு தானே முன்னுதாரணமாக வாழ்ந்தவர் எம்ஜிஆர். எப்பேற்பட்ட தலைவர்! அது மட்டுமல்ல, கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு உணவு உபசரித்து அந்த மக்களோடு தானும் அமர்ந்து ஒன்றாக உணவருந்தி படப்பிடிப்பு குழுவினரை வியக்க வைத்தார். இப்படி ஒரு தலைவனை இனி காண முடியாது என்று நினைக்கும் போது விழிகளில் நீர் நிரம்புகிறது.